கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பிறக்கும் போதே உங்க தலைக்கு மேல ரூ. 1,00,000 கடன் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிர்ச்சியா இருக்கா? ஆனா அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிஜமான கசப்பான உண்மை. கோட்டை கஜானா மொத்தமா காலி அப்படின்ற இந்த வார்த்தைகளை வச்சு இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பயங்கரமான ரத்தமும் சதையுமான வெள்ளை அறிக்கை யுத்தம் ஆரம்பமாகி இருக்கு. அன்னைக்கு 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் அப்போதைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு. அதிமுக அரசு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு அக்கு வேற ஆணி வேற கணக்கு காமிச்சாரு. ஆனா இப்போ அப்படியே கட் பண்ணா 2026 சீன் அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் புதிதாக பதவியேற்றுள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு சார்பா தற்போதைய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் நேற்று ஒரு அதிரடியான வெள்ளை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காரு. இது சும்மா ஏனோதானோ ரிலீஸ் பண்ணப்பட்ட அறிக்கை இல்லைங்க. டெல்லி கணக்கையும் கோட்டை கஜானாவையும் அலசி ஆராய்ஞ்சி திமுகவோட 5 ஆண்டு கால ஆட்சியை துவம்சம் பண்ற மாதிரி வந்திருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 60 வருஷத்துல வாங்காத கடனை கடந்த 5 வருஷத்துல திமுக அரசு வாங்கி இருக்குன்னு அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா? தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் இப்போ நிஜமாவே 13 லட்சம் கோடி ரூபாயை தாண்டிருச்சா? எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாடு செல்வந்த மாநிலமாக மாறுறதுக்கு முன்னாடியே ஒரு முதியோர் மாநிலமா மாறிக்கிட்டு இருக்குன்னு மரிய வில்சன் போட்டிருக்கக்கூடிய அந்த வெடிகுண்டு எச்சரிக்கை எதை உணர்த்துது? அன்னைக்கு பிடிஆர் போட்ட கணக்குக்கும் இன்னைக்கு மரிய வில்சன் காட்டியிருக்கக்கூடிய அதிரடி ஆவணங்களுக்கும் நடுவில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த நிஜமான நிதி யுத்தம் என்ன? வாங்க ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் அப்போதைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை பற்றி ஒரு 120 பக்க வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ணாரு. அதில் இருந்த முக்கியமான கசப்பான உண்மைகளை நான் உங்களுக்கு லிஸ்டாக சொல்கிறேன். முதல்ல மொத்த கடனும் தலைவிகித கடனும் 2021 மார்ச் 31 நிலவரப்படி தமிழ்நாட்டினுடைய மொத்த நேரடி கடன் மட்டும் சுமார் 5.70 லட்சம் கோடி ரூபாயாக இருந்துச்சு. இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பிரித்து பார்த்தப்போ ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் சராசரியாக 2,63,976 ரூபாய் பொதுக்கடன் இருக்கிறதா அந்த அறிக்கை சுட்டி காட்டுச்சு. இரண்டாவது, அன்றாட செலவுக்கே கடன் வாங்கும் அவலம். மாநிலத்தோட வருவாய் பற்றாக்குறை ரெவன்யூ டிஃபிசிட் பெருமளவு அதிகரித்து அது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது ஜிஎஸ்டிபியில் 3.16% உயர்ந்திருந்துச்சு. அதாவது அரசாங்கத்தோட அன்றாட செலவுகளான அரசு ஊழியர் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது போன்ற விஷயங்களுக்கே தமிழ்நாடு புதுசாக கடன் வாங்க வேண்டிய அவல நிலை இருந்துச்சு. மூன்றாவது, நஷ்டத்தில் மூழ்கிய மின்சாரத்துறை. தமிழ்நாட்டோட நிதி நெருக்கடிக்கு மிக முக்கியமான காரணம் மின்சாரத்துறை தான். கடந்த 10 ஆண்டுகளில் வெறும் 4 முறை மட்டுமே மின்கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டதனால மின்சார வாரியம் கடுமையான நஷ்டத்தை சந்திச்சது. மின் தொடரமைப்பு கழகத்தின் நஷ்டம் 2011 முதல் 12 10,156 கோடி ரூபாயாக இருந்த கடன் 2020 முதல் 21 151.75% அதிகரித்து 25,568 கோடி ரூபாயாக மாறுச்சு. இதுக்கு ஊழியர்களோட சம்பள செலவு 402% வரை உயர்ந்ததும் ஒரு காரணம்னு சொன்னாங்க. குடிநீர் வாரியத்தின் கடன். இதோட கடன் 2011 முதல் 12 வெறும் 422 கோடி ரூபாயாக இருந்துச்சு. 2020 முதல் 21 584% எகிரி 2,890 கோடி ரூபாயாக ஆச்சு. இதுல கொடுமை என்னன்னா அதுல 1,518 கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு அவங்க செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை வேற. சென்னை குடிநீர் வாரியம் இதோட திரண்ட நஷ்டம் 1,909 கோடி ரூபாய். 1 கிலோ லிட்டர் குடிநீர் வாங்குறதுக்கு 36.58 ரூபாய் செலவாகுது. ஆனா மக்கள் கிட்ட இருந்து 14 ரூபாய் 8 பைசா மட்டும் தான் கட்டணமா வசூலிச்சாங்க. நான்காவது, பொருளாதார வளர்ச்சி சரிவு மற்றும் வட்டி சுமை. 2006 முதல் 2011 வரைக்குமான காலகட்டத்தில் 10.15% இருந்த தமிழ்நாட்டினுடைய சராசரி ஆண்டு பொருளாதார வளர்ச்சி விகிதம் அதாவது ஜிஎஸ்டிபி 2016 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் 7.22% கடுமையாக சரிஞ்சது. இதனால தனிநபர் வருமான அடிப்படையில் பெரிய மாநிலங்களின் வரிசையில் 4வது இடத்துல இருந்த தமிழ்நாடு 5வது இடத்திற்கு பின்தங்கியது. அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா எல்லாம் நம்மளை விட முந்தி போயிட்டாங்க. 2021 வட்டி கணக்கு 2020 முதல் 2021 வரைக்குமான நிதியாண்டின் கணக்குப்படி தமிழ்நாடு அரசு வருஷத்துக்கு வட்டியாக மட்டுமே தோராயமாக 36,554 கோடி ரூபாய் செலுத்தி இருக்கு. இது 2021 நிலைமை. திமுக அரசு தாக்கல் பண்ண வெள்ளை அறிக்கையினுடைய அந்த டீடைல்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணோம்னா 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்து முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்றிருக்காங்க. சட்டசபை கூடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழ்நாட்டினுடைய கஜானா மொத்தமாக காலி அப்படின்ற டோன்ல ஒரு அதிரடியான வெள்ளை அறிக்கை 22 பக்கத்துக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. அவர் திமுக 5 ஆண்டு கால ஆட்சியை துவம்சம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில முக்கியமான டேட்டாக்களை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அசுர வேகத்தில் உயர்ந்த கடன் 13.18 லட்சம் கோடி ரூபாய். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய கடன் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2021 5.13 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நேரடி கடன் இப்போ மார்ச் 2026 நிலவரப்படி 10 லட்சம் கோடி ரூபாயாக ஆயிடுச்சு. இது போக பொதுத்துறை நிறுவனங்களின் கடன்களையும் மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா மாநிலத்தோட மொத்த கடன் பொறுப்பு 13.18 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கு. இந்த வெள்ளை அறிக்கை தாக்கல்ல மரிய வில்சன் அவர்கள் இன்னொரு விஷயத்தையுமே
சேர்த்திருந்தாரு. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா கடந்த 60 ஆண்டுகளில் வாங்கின கடனை விட கடந்த 5 ஆண்டுகளில், அதாவது திமுக ஆட்சியில் வாங்கிய கடனின் அளவு மிக மிக அதிகம். கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 4.87 லட்சம் கோடி ரூபாய் கடனாக சேர்ந்திருக்கு. தனிநபர் கடன் சுமையை பொறுத்த வரைக்கும் 2020லேருந்து 21 வரைக்குமான இந்த காலகட்டத்தில் 67,087 ரூபாயாக இருந்த ஒவ்வொரு நபருக்குமான கடன் பொறுப்பு இப்போ 1,28,934 ரூபாயாக உயர்ந்திருக்கு. இரண்டாவது, வட்டிக்கு மட்டுமே போகும் சொந்த வருவாய். மாநிலத்தோட சொந்த வரி வருவாய் ஜிஎஸ்டிபியில் 5.45% குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டினுடைய மொத்த செலவுகளில் 22.8% வட்டி கட்டுறதுக்கே போயிடுது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, மாநிலத்தோட சொந்த வருவாயில் 1/3 வட்டி கட்டவே சரியா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வட்டி செலவு மட்டுமே 67,050 கோடி ரூபாய். மூன்றாவது, கட்டாய செலவுகளும் மூலதன சரிவும். மாநிலத்தின் மொத்த செலவில் 64.4% கட்டாய செலவுக்கு போயிடுது. கட்டாய செலவுனா என்னன்னு கேட்குறீங்களா? சம்பளம், பென்ஷன், வட்டி இதெல்லாம் தான் கட்டாய செலவு. இதனால் புதிய பாலங்கள், சாலைகள், உள்கட்டமைப்புகளை உருவாக்குற மூலதன செலவு வெறும் 50,911 கோடி ரூபாயாக சுருங்கிடுச்சு. அண்டை மாநிலங்களான கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாமே கோவிட்டுக்கு அப்புறமா அவங்களுடைய பொருளாதாரத்தை சீரமைச்சுக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டுமே கடன் சுழியில் சிக்கி இருக்குன்னு மரிய வில்சன் குற்றம் சாட்டியிருக்காரு. நான்காவது, கனிம வள ஊழலும் சொத்து பதிவு இழப்பும். மாநிலத்தில் எக்கச்சக்க கனிம வளங்கள் இருந்துமே அதிலிருந்து வருவாய் முறையாக வரல. கனிம வளத்துறை ஊழலால் பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதே போல் சொத்து பதிவிலும் முறைகேடுகளால் பல கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஊழலை ஒழிச்சு இந்த லீக்கேஜ்களை சரி பண்ணாலே இந்த வருஷமே 20,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்ட முடியும்னு தாவேக அரசு நம்புறாங்க. ஐந்தாவது, பொதுத்துறை நிறுவனங்களின் தற்போதைய நிலை. முதல்ல மின்சாரத்துறையை பார்த்துடலாம். 2021 இருந்ததை விட இப்போ நிலைமை இன்னும் ரொம்ப மோசம். மின்துறையில் மட்டுமே இப்போ 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. மின்வாரி ஒட்டுமொத்த நஷ்டம் மட்டுமே 1.8 லட்சம் கோடி ரூபாய். போக்குவரத்து கழகங்கள் டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து துறை 72,667 கோடி ரூபாய் இழப்பை சந்திச்சிருக்கு. பேருந்துகளை 1 கிலோமீட்டர் இயக்கிறதுக்கு 78 ரூபாய் 81 பைசா செலவாகுது. ஆனால் வசூலாகிற வருவாய் வெறும் 25 ரூபாய் 97 பைசா மட்டும்தான். சரிங்க, இப்போ மெயினான விஷயத்துக்கு வரலாம். இந்த 2 வெள்ளை அறிக்கைகளையும் பக்கத்தில் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பாலிடிக்ஸ் நமக்கு புரியும். 2021 பிடிஆர் எதெல்லாம் தப்பு இதையெல்லாம் மாற்றணும்னு சொன்னாரோ, 2026 மரிய வில்சன் அதை விட பெரிய தப்புகள் இங்கே நடந்திருக்குன்னு புள்ளி விவரங்களோடு போட்டு உடைச்சிருக்காரு. அது என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். முதலாவது, அந்த அசுரத்தனமான கடன் உயர்வு. 2021 பிடிஆர் வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சப்போ தமிழ்நாட்டினுடைய மொத்த நேரடி கடன் சுமார் 5.70 லட்சம் கோடி ரூபாயாக இருந்துச்சு. ஐயோ, இவ்வளோ கடனானு நம்ம அன்னைக்கே அதிர்ந்து போனோம். ஆனால் இன்னைக்கு 2026 மரிய வில்சன் காட்டக்கூடிய கணக்கை பார்த்தா தலை சுற்றி கீழே விழுந்துருவோம் போல. இப்போ நேரடி கடன் மட்டுமே 10 லட்சம் கோடி ரூபாயை தொற்றுச்சு. அது போக அரசு நிறுவனங்களோட கடனையும் மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடன் பொறுப்பு 13.18 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கு. அதாவது அன்னைக்கு இருந்த கடனை விட இப்போ கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் மேலே கடன் ஏறி இருக்கு. இரண்டாவது விஷயம், வட்டிக்கு மட்டுமே அழுகும் கஜானா. அன்னைக்கு 2021 நிதியாண்டு கணக்குப்படி தமிழ்நாடு அரசு ஒரு வருஷத்துக்கு வட்டியாக மட்டுமே தோராயமாக 36,554 கோடி ரூபாய் கட்டிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிச்ச பிடிஆர் அவர்கள் வாங்குற வருவாயில் இவ்வளவு பெரிய தொகை வட்டிக்கே போகுது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாரு. ஆனால் கடந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சியில் வாங்கின கடனால இன்னைக்கு 2026 வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கட்டுறோம் தெரியுங்களா? அக்கீரோட்டா 67,050 கோடி ரூபாய். மாநிலத்தோட சொந்த வருவாயில 1/3 வட்டி கட்டவே சரியா போயிடுதுன்னு மரிய வில்சன் கையை விரிக்கிறாரு. மூன்றாவது விஷயம், ஒவ்வொருத்தர் தலையிலும் இருக்கக்கூடிய கடன் சுமை. குடும்ப கணக்கா பார்த்தோம் அப்படின்னா 2021 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி குடும்பத்தின் மீது இருந்த பொதுக்கடன் 2,63,976 ரூபாயாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த 2026 வெள்ளை அறிக்கையில் ஒவ்வொரு குடும்பத்துக்குமான கடனாக இல்லாமல் தனிநபர் கடனாக பிரித்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 2021 ஒரு தனிநபருக்கான கடன் பொறுப்பு 67,087 இருந்துச்சு. ஆனால் அது அப்படியே டபுள் ஆகி இப்போ 1,28,934 ரூபாயாக உயர்ந்திருக்கு. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரம்பமே 1,28,000 ரூபாய் கடன் சுமையோட தான் பிறக்குது. நான்காவது, மின்சார வாரியத்தின் பாதாள நஷ்டம். 2021 வெள்ளை அறிக்கையில் மிக மோசமான நிதி நெருக்கடியில் இருந்தது மின்சாரத்துறை தான் சொன்னாங்க. அப்போ மின் தொடரமைப்பு கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் 25,568 கோடி ரூபாயாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 2026 நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாகி மின்துறையினுடைய மொத்த கடன் மட்டுமே 2.47 லட்சம் கோடி ரூபாயாக எகிரி நிற்குது. மின் வாரியத்தோட ஒட்டுமொத்த நஷ்டம் மட்டுமே 1.82 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி மரிய வில்சன் புள்ளி விவரத்தை தூக்கி அடிச்சிருக்காரு. 5, பொருளாதார வளர்ச்சி விகிதத்தின் சரிவு. 2021 அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சி காலத்தோட பொருளாதார வளர்ச்சியை ஜிஎஸ்டிபியை விமர்சித்த பிடிஆர் அவர்கள் வளர்ச்சி 10.15% இருந்து 7.22% சரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? 2021 முதல் 22 வரைக்குமான காலகட்டத்தில் 10% வரை உயர்ந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இப்போ மீண்டும் 8.32% குறைஞ்சிருக்குன்னு திமுக அரசோட பொருளாதார மேலாண்மையை கேள்விக்குறியாக்கியிருக்காரு. சுருக்கமாக சொல்லணும்னா, அன்னைக்கு அதிமுக ஆட்சியை நோக்கி திமுக வீசிய அதே நிதி ஒழுக்கமின்மை அப்படின்ற அம்பை இன்னைக்கு திமுக ஆட்சியை நோக்கி தாவேக அரசு ஒரு அம்பா இல்லாமல் பல அம்புகளாக பலமாக வீசியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. இந்த 2026 வெள்ளை அறிக்கையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் ஒரு முக்கியமான எல்லோரும் யோசிக்க வேண்டிய சமூக பொருளாதார எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. தமிழ்நாடு செல்வந்தர்கள் மாநிலமாக உருவாவதற்கு முன்பே முதியோர் மாநிலமாக உருவாகும் சூழல் உள்ளது. தமிழ்நாட்டில் முதியோர்களின் சதவீதம், அதாவது ஏஜிங் பாப்புலேஷன் மட்டுமே மிக வேகமாக அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது வேலை செஞ்சு வருவாய் ஈற்றவங்களுடைய சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் அவங்கள சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இதனால வருங்காலத்தில் அரசாங்கத்துக்கு பென்ஷன் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செலவுகள் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். ஆனால் வரி கட்டுறதுக்கான இளைஞர்களின் எண்ணிக்கை அப்படியே குறையும். கண்டிப்பா இது ஒரு டெமோகிராஃபிக் சேலஞ்ச் தான். எப்படி சரி பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். 2021 திமுக என்ன சொன்னாங்க? அதிமுக கடனை வாங்கி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க, ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தராம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி டெல்லி கணக்கையும் கோட்டை கஜானாவையும் காமிச்சாங்க. ஆனால் இப்போ 2026 தாவேகா என்ன சொல்றாங்க? ஒன்றிய அரசின் நிதி பகிர்வு குறைஞ்சது உண்மைதான், ஆனால் திமுகவோட நிர்வாக திறமையின்மையாலையும் கனிம வளம் மற்றும் சொத்துப்பதிவு ஊழல்களாலையும் தான் தமிழ்நாடு இப்போ நிதி சார்ந்த அவசர நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் முரண்பாடு, ஒரு பொலிட்டிக்கல் பாரடாக்ஸ் இருக்கு. தாவேகா அரசு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றணும் அப்படின்னாலே வருஷத்துக்கு 70,000 கோடி ரூபாய் கூடுதல் பணம் அவங்களுக்கு தேவைப்படும். கஜானா காலியா இருக்கு. மின்சார வாரியமும் போக்குவரத்து துறையும் நஷ்டத்தில் ஓடுதுன்னு வெள்ளை அறிக்கை வாசிச்ச தாவேகா அரசு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் காப்பாற்றி தமிழ்நாட்டோட இந்த 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையையும் எப்படி சரி பண்ண போறாங்க? நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய பெருமைமிக்க பாரம்பரியம், அது தொடரும். ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் மூலமா இந்த இழப்புகளை சரி செய்வோம்னு அமைச்சர் மரிய வில்சன் நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிதி யுத்தத்தில் தமிழகம் ஜெயிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. 2021 திமுக அரசு சமர்ப்பிச்ச அந்த வெள்ளை அறிக்கைக்கும் இன்னைக்கு 2026 தாவேகா அரசு சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கைக்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? இது ஒழுக்கமின்மையால திமுக அரசு இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் கடனை நம்ம தலைமையில் ஏற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மரிய வில்சன் குற்றம் சாட்டுறாரு. அது பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான அரசு சம்பந்தப்பட்ட செய்திகள் மற்றும் தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.